ஒரு தவறு செய்தால் அதை திரும்ப செய்தால் தேவன் வந்தாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா. உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, இங்கு கண்ணீர் கடலிலே விழமாட்டேன். கண்ணீர் கடலிலே விழமாட்டேன். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் மக்கள் திலகம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வைக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், மக்கள் திலகம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வைக்கும் இந்த கோரிக்கை உங்கள் இருவரின் பார்வைக்கு மிக ஒரு உன்னதமான கோரிக்கையாகும். ஏனென்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள் இந்த பூமியில் பனை பொருள்களை விவசாய உற்பத்தியில் மிகப்பெரிய அங்கமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பனைப்பொருள் கற்பக விருட்சகம் என்று தமிழிலே அழைக்கப்படுகிறது. ஆக நம்முடைய இந்து தெய்வ வழிபாட்டில் கூட கற்பக விருட்சகத்திற்கு மிக அற்புதமான இலக்கியங்கள் மந்திரங்கள் எல்லாம் பல அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பனை மரம் 16 வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பொருளாகும். ஆக இந்த பனை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் நம்முடைய மத்திய அரசு மாநில அரசு இதை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் அனைத்து நோய் எதிர்ப்பு சக்திகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் பனை மரம். ஆகவே பாரத பிரதமர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பனை மரத்துடைய விதைகளை பூமியில் நட்டு இந்த தமிழகத்தை ஒரு கற்பக விருட்சமாக மாற்ற வேண்டும். அதேபோல நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் இந்தியா முழுவதற்கூடிய அனைத்து வேஸ்ட்லேண்டிலும் நீங்கள் பனை மரங்களை நட்டு அனைத்து பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கற்பக விருட்சகமாக இந்தியா உருவாக வேண்டும் என்பதே மக்களினுடைய எதிர்பார்ப்பாகும், மக்களுடைய கோரிக்கையாகும். ஆகவே இந்த பனை பொருள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான 16 வகையான பொருட்களை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த பொருட்களை இந்தியாவில் கூடிய 130 கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலும் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வகையிலும் நம்முடைய பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இதற்கான ஒரு பெரிய முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று மக்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆகவே மிக விரைவாக இந்திய அளவிலே காதி கமிஷன் இருக்கிறது, தமிழ்நாடு அளவிலே காதி கமிஷன் இருக்கிறது. ஆக இதுக்கென்று ஒரு தனி நிர்வாகத்தையே நீங்கள் அரசாங்கம் அமைத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்திய அரசும் மாநில அரசும் பனைப்பொருள் நலவாரியம் ஒன்றை அமைத்து அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவர்களுக்கு படித்து வேலையில்லாத அந்த இளைஞர்களுக்கு பனைப்பொருள் மூலமாக பனைப்பொருளுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு வங்கியின் மூலமாக கடனை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய ஆட்சிக்கு இருக்கிறது. மக்களும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே பயனடைவார்கள். ஆகவே இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முதல்வர் அவர்களும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது படித்து வேலையில்லாத பட்டதாரர்களுடைய சார்பிலே இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஆகவே மக்கள் திலகம் முன்னேற்ற கழக சார்பில் வைக்கின்ற இந்த கோரிக்கையை நம்முடைய கழகத் தலைவர் திரு மகேஷ் அவர்களுடைய ஒப்புதலோடு கடையநல்லூர் தொகுதியின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் இந்த கோரிக்கையை ஆட்சியாளர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம்.